அவருடைய மகிமை
கர்த்தர் உன் மூலமாய் செய்ய விரும்பின காரியங்களை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். இருக்கிற எல்லாரையும் நான் ஒரு தரிசனமாக தான் பார்க்கிறேன். உங்க மூலமா அவர் மகிமைப்பட்டு தேசத்தை அவருடைய பலனினால் நிரப்புகிற ஒரு வருஷமாக இருக்கட்டும். அவரை பார்த்து சொல்லுங்க, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் கர்த்தர் கொடுத்ததான இந்த வாக்கு தத்தத்தை அப்படியே ஒருத்தர் வாசிங்க. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒருத்தர் சத்தமா வாசிங்க. கேதாரி நாடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். நெபோயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். ஆமென். கர்த்தர் நம்மை ஆலயமாக வைத்திருக்கிறார். இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷத்துல ஆண்டவர் நம்ம எப்படி மகிமைப்படுத்துவாரா? முதல் காரியம், கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன் பட்சத்தில் சேரும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கேதாரின் ஆடுகள் அப்படின்னு சொன்னா அதை குறித்து அப்படி வாசிக்கும் போது கேதாரின் கூடாரம், கேதாரின் ஆடுகள் அப்படின்னா அது ஒரு நிரந்தரம் இல்லாத காரியங்கள், நிரந்தரம் இல்லாத ஆடுகள், நிரந்தரம் இல்லாத மனிதர்கள், நிரந்தரமான இடங்கள், டென்ட் மேக்கர்ஸ் அல்லது கூடாரங்களில் வாசம் பண்ணுகிற ஒரு கூட்டம். அவங்க நிரந்தரம் இல்லாத ஆட்களை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? நம் பட்சத்திலே சேர்க்க போகிறார். ஆமென். அதை அன்ஸ்டேபிளா இருக்கிறவர்களை ஸ்டேபிளா மாற்ற போகிறார். ஆமென். அடுத்தது அதில் போட்டிருக்கு, நெபோயாத்தின் ஆடுகள் உன் பட்சத்தில் என்ன செய்யுமா? கடாக்கள் உன்னை சேரும். அப்படின்னா கடினமான மக்களை கர்த்தர் அடிப்படைய செய்ய ஒரு வருஷமா இருக்கும். அல்லேலூயா. அந்த கடாக்கள் கடினமான டிஃபிகல்ட் பீப்புள்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்கள் ஃபேமிலியில் டிஃபிகல்ட் பீப்புள்ஸ் அந்த சமுதாயத்தில் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. எவ்வளவுதான் இது பண்ணாலும் அவங்க முரண்டு பிடிச்சிட்டே இருப்பாங்க பாருங்க. அவர்களை எல்லாருக்கையும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? நம் பக்கத்திலே கர்த்தர் சேர்க்க போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உங்க கண்ணு முன்னாடி அப்படிப்பட்ட நபர்களை கொண்டு வாங்க. நெபோயாத்தின் கடாக்கள் உன்னை சேரும். யாரெல்லாம் நீங்கள் போன வருஷத்தில் அந்த டிஃபிகல்ட்டான பீப்புள்ஸ் யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்களோ, என்னதான் சொன்னாலும் என் பையன் திருந்தவே மாட்டேன்றான், என்னதான் சொன்னாலும் எங்கள் வீட்டுக்காரன் மாறவே மாட்டேன்றான், என்னதான் சொன்னாலும் என் குடும்பத்தில் இப்படி இருக்குது, என் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற அந்த ஆளுக்கு மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கிறார், இப்படி நம்ம பல ஒரு கடினமான ஆட்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்க. அவர்களை எல்லாரையும் கர்த்தர் அடிப்படையை செய்கிற வருஷமாக இருக்கும். உன் மேலே கர்த்தருடைய மகிமை காணப்படும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்துருக்களும் நமக்கு என்னவா மாறுவாங்க? சிநேகிதராய் மாறுவாங்க. அல்லேலூயா. தொடர்ந்து 15வது வசனத்தை வாசிங்க. 15வது வசனத்தை வாசிங்க. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தார். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தார். எருசலேமை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. எருசலேம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழாததுனால, தேவனை விட்டு எருசலேம் பிரிக்கப்பட்டதுனால, தேவ கோபம் எருசலேமில் மூண்டதுனால இந்த ஒரு காரியம் எருசலேம் வந்து நீ கைவிடப்பட்டதும் நெகிழப்பட்டதும் ஒருத்தரும் உன் பக்கம் என்ன செய்யல, வரல. உன்னுடைய ஸ்தானத்தை, உன்னுடைய அழகை, உன்னுடைய அபிஷேகத்தை, உனக்கு கர்த்தர் கொடுத்ததான ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் நீ இழந்து நின்றாய். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க தொடர்ந்து. ஆனாலும் உன்னை நான் நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன். சொல்லுவோமா?
அல்லேலூயா. ஆங்கிலத்தில் அழகா போட்டு கைவிடப்பட்டதுமாய் இருந்தாய். நிறைய நேரத்துல நீங்க யோசிச்சீங்க, நான் பண்ற ஜெபம் பண்றேன், அந்த ஜெபத்துக்கு பதில் வரலையே, கடவுள் என்ன கைவிட்டாரோ, கடவுள் குரலை கேட்கலையே, அவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்றேன், கடவுள் என் ஜெபத்தை கேட்கலையேன்னு சொல்லி நிறைய நேரத்துல நீங்க உங்க வாழ்க்கையில கைவிடப்பட்ட அந்த அனுபவத்தை நீங்க அனுபவிச்சிருக்கலாம். டிசோலேட் அப்படின்னு போட்டிருக்கு. பழித்து விடப்பட்ட, தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க போயிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் நித்தியமாட்சி வைப்பேன். அல்லேலூயா. தலைமுறையாக இருக்கிற ஒரு மகிழ்ச்சியாய் கர்த்தர் வாழ்க்கையை மாற்றுவார். ஆமென். எழுதி வச்சுக்கோங்க, கர்த்தர் இந்த வருஷத்துல இந்த ஆலயத்தை மகிமைப்படுத்தும் போது, ஆலயம் சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில அவர் மகிமைப்படுத்தும். ஆமென். அவர் மகிமைப்படும் போது இதுவரைக்கும் நம்ம பக்கமே வராத இருந்தவங்க, இதுவரைக்கும் நம்மளை கண்டுக்காம இருந்தவங்க, இதுவரைக்கும் நம்மளை தூக்கி போட்டவங்க உன்னை மகிழ்ச்சியாய் தலைமுறையா இருக்கிற மகிழ்ச்சியா கொண்டாட கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. வருஷத்துல கர்த்தர் அதை செய்வார். தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னா 17வது வசனத்தை வாசிங்க. நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி, உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் இடத்துல பாக்குறோம். அந்த ஆலயத்துல ஆண்டவர் மகிமைப்படும் போது முதல்ல நான் சொன்னேன், கைவிடப்பட்ட ஒரு நிலைமை மாறும். ரெண்டாவது இங்க பார்க்கிறோம், வெண்கலத்துக்கு பதிலாக, இரும்புக்கு பதிலாக, மரத்துக்கு பதிலாக, இருக்கிறதுக்கு பதிலா கர்த்தர் பல மடங்கு நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருந்தா இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரெகோபெயாம் ராஜா இருந்தா, அவன் என்ன பண்ணான்னா பொண்ணுக்கு பதிலாக வெண்கலத்தை கொண்டு வச்சுட்டான். பின்மாற்றமா போனதுனால பொன்னால நிரப்பப்பட்ட அந்த ஆலயத்துல வெண்கலத்தை என்ன செஞ்சான், கொண்டு வந்து வச்சு சமாளிச்சுட்டு இருந்தான். இங்க வசனம் சொல்லுது, வெண்கலத்திற்கு பதிலாக பொன்னை கற்று தருவான். அல்லேலூயா. இரும்புக்கு பதிலாக வெண்கலத்தை கற்று என்ன செய்வாங்க? ஒரு 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 அடுத்த ஸ்டெப் மூவ்மெண்ட் அவங்க குடும்பத்தில் மெட்டீரியலா உங்களை கர்த்தர் பிளஸ் பண்றதை நீங்க என்ன செய்ய முடியும்? இந்த வருஷத்துல பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யும். மெட்டீரியல் பிளஸ்ஸிங்ஸை கர்த்தர் இந்த வருஷத்துல ஓப்பன் அப் பண்றத நீங்க பார்க்க முடியும். ஆமென். கடைசியா 22வது வசனத்தை பாருங்க. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தர் ஆலயத்துல மகிமைப்படும் போது ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தருவார். மல்டிப்ளிகேஷன். சின்னவன் 1000 பெரிய, அதாவது சிறியவன் என்ன பண்ணுவானா, பலத்த ஜாதி. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நடப்பிக்கும் போது இதை தீவிரமாக என்ன செய்வார், நடப்பிப்பார். 3 காரியத்தை மட்டும் மனசுல வச்சுக்கிங்க. உன்னை நித்திய மாட்சிமையாகவும் மகிழ்ச்சியாக இருப்பார். 2வது, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பொருளாதாரத்துல மெட்டீரியலா கர்த்தர் ஒரு மாற்றத்தை, ஒரு பிளஸ்ஸிங் தருவார். 3வது, பலத்த ஜாதி கர்த்தர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பேசிட்டு இருக்கிறவங்க சொன்னாங்க, 1000 பேர் 10,000 பேரா மாறுறது பெருசு இல்லை, ஒண்ணுமே இல்லாதவன் 1000 மாறுறது பெருசு. ஆமென். 1000 ரூபாய் வச்சிருக்கிறது 10,000 ரூபாயை மாத்துறது பெருசு கிடையாது. 1 ரூபாய் வச்சிருக்கிறது 1000 ரூபாயை கொண்டு வர்றது தான். ஆமென். ஒன்றும் இல்லாமல் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை கர்த்தர் வருஷம் தருவார். அல்லேலூயா. பிளஸ்ஸிங்காக அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. 3 காரியத்தை அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. 3 காரியத்தை அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதுமாய் இருந்தாய். நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதுமாய் இருந்தாய். கர்த்தர் உன்னை நித்திய மாட்சிமையாக, தலைமுறையாக இருக்கிற மகிழ்ச்சியாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்ததான இந்த வாக்கு இந்த வருஷத்துல என் வாழ்க்கையில நடக்கணும்னு சொல்லி விரும்புகிற சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே அப்படியே செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பார்ப்போம். வாழ்க்கையில் இந்த வருஷத்துல எத்தனை அவமானங்களை சந்திச்சு,
எத்தனை இடத்துல நீ அவமானப்பட்டு நின்று, எத்தனை இடத்துல கண்ணீரை பார்த்த, எத்தனை பேர் உன்னை மறந்து போனாங்க, கைவிடப்பட்டு போய் இருந்தியே, திக்கற்ற ஒரு சூழலில் இருந்தியே. உங்ககிட்ட பேசுறதுக்கு, உங்ககிட்ட பழகிறதுக்கு மக்கள் யோசிச்சாங்களே. கர்த்தர் அதை மாத்தணும்னா உனக்குள்ள அவருடைய மகிமை வேணும், உனக்குள்ள அவருடைய மகிமை காணப்படணும். கேளுங்க, ஆண்டவரே இந்த வருஷத்துல எனக்குள்ள உடைய மகிமை வரணும்ப்பா சொல்லி கேளுங்க பார்ப்போம். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்று சொல்லுவார்கள். உன்னை கர்த்தருடைய நகரம் என்று சொல்லுவார்கள். உன்னை கர்த்தருடைய நகரம் என்று சொல்லுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்று சொல்லுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. வாழ்க்கையில கர்த்தருடைய மாற்றத்தை உண்டு பண்ணும் பொழுது, கர்த்தருடைய மகிமை வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது, இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரணுமே, இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரணுமே. வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னை கர்த்தர் கொடுக்கணுமே, இரும்புக்கு பதிலாக வெள்ளியை கட்ட தருணமே, மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தை கட்ட தருணமே, கற்களுக்கு பதிலாக இரும்பை வர பண்ணி ஹல்லேலூயா உன் தேசத்துல கொடுமை இனி பிரவேசிப்பது இல்லை என்று கர்த்தர் சொன்னாரே. இந்த வாக்கெல்லாம் நடக்கணுமே. நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில அந்த மெட்டீரியல் பிளெஸிங்ஸை நாங்கள் அனுபவிக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக, ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக, ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக, ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக சொல்லி கேளுங்க. பொருளாதாரத்தில் இருக்கிற அந்த சாபங்களை கர்த்தர் உடைக்கிறார். பொருளாதாரத்தில் இருக்கிற அந்த சாபங்களை இந்த வருஷத்துல கர்த்தர் உடைக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். இதுவரைக்கும் பொன்னை வெண்கலமாய் மாற்றினது உன் வாழ்க்கையில சரித்திரம். ஆனா இந்த வருஷத்துல இரும்பை வெண்கலமாகவோ வெண்கலத்தை பொன்னாகவோ கர்த்தர் மாற்றப் போகிறார், கர்த்தர் மாற்றப் போகிறார், கர்த்தர் மாற்றப் போகிறார். நெக்ஸ்ட் லெவல் மூமெண்ட்ல பொருளாதாரத்துல ஆண்டவர் சபையை, குடும்பங்களை கர்த்தர் கொண்டு வர போகிற கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணி அதை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஆமென். சின்னவன் ஆகிறவோ சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல ஒரு சிறிய ஒரு கூட்டமா இருக்கலாம், இருக்கிற இடத்துல உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க தெருவுல, வேலை செய்யற இடத்துல அவன் கிடக்கிறான் சின்ன பையன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இந்த வருஷத்துல உன்னை கர்த்தர் பெரிய ஜாதியாய் மாற்றுவான், உன்னை கர்த்தர் படுக பண்ணுவான். இந்த வருஷத்துல கர்த்தர் உன்னை படுக பண்ணுவான், கர்த்தர் உன்னை படுக பண்ணுவான், கர்த்தர் உன்னை படுக பண்ணுவான். யாரெல்லாம் நீ சின்னவன் சொன்னாங்களோ அவர்கள் வாயினாலே சொல்ல கேட்பான். நீ கர்த்தருடைய நகரம், நீ சீயோன், நீ எருசலேம், நீ ஆண்டவரால் புகழப்படுகிற ஒரு தேவ பிள்ளை என்கிற அந்த ஸ்தானத்தை கர்த்தர் தருவான். நல்ல வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டபடியினால் எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி ஆண்டவரே சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி.